வெல்கம் பேக் டு எஸ்எம்வி அகாடமிக் சேனல். 12th எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா மேக்ரோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ மீன்ஸ் லார்ஜ் அப்படிங்கிறது பேர், மைக்ரோனா ஸ்மால்னு சொல்லுவாங்க. 12th படிக்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்க்குறோம். இது ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது ராக்னர் ஃப்ரிட்ஜுங்கிறவர். செகண்டாக அந்த ஜேஎம் கீன்ஸ் டெவலப் பண்ணார். இதில் ரொம்ப முக்கியமான இது பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம். இது எக்கனாமிக் சிஸ்டம் த்ரீ இதாக பிரிக்கிறாங்க. மேஜர் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக். தேர் ஆர் 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ். 3 சிஸ்டமாக பிரிக்கிறாங்க. கேபிட்டலிஸ்ட் எக்கானமி, கேபிட்டலிசம், சோசியலிஸ்டிக் எக்கானமி, சோசியலிசம், அண்ட் மிக்சடு எக்கானமி, மிக்சிடிசம். அப்படின்னா பார்த்திங்கன்னா கேபிட்டல் முதலாளித்துவம், சமத்துவ பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. நம்ம இந்திய நாடு கலப்பு பொருளாதாரத்தை சேர்ந்தது. இப்போ கேபிட்டலிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம் ஆர் 2 எக்ஸ்ட்ரீம் அண்ட் ஆப்போசிட் அப்ரோச்சஸ். இது முற்றிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்போசிட். எதுனா கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம். இன் கேபிட்டலிசம் தேர் இஸ் டோட்டல் ஃப்ரீடம் அண்ட் ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது கேபிட்டலிசம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓனர் தான் பார்த்துக்குவாங்க, செல்ஃப் அவங்களே பார்த்து செஞ்சுக்கிறது முதலாளித்துவம்னு பேர். இன் ஆப்போசிட் இன் சோசியலிசம் தெர் இஸ் நோ ஃப்ரீடம் ஃபார் ப்ரைவேட். ஆனால் சோசியலிசம் கவர்மெண்ட்டே பார்த்துக்கும், ப்ரைவேட்டுக்கு ஃப்ரீடம் கிடையாது. அண்ட் தெர் இஸ் பப்ளிக் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். மிக்சிடிசம்னா டெனோட்ஸ் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம். மிக்சடு எக்கானமி, நம்ம இந்தியா மிக்சடு எக்கானமி தான். இந்த மிக்சிடிசத்தை பார்த்திங்கன்னா முதலாளித்துவமும் இருக்கும், ப்ரைவேட் செக்டார் இருக்கும், பப்ளிக் செக்டார் ரெண்டுமே கைகோர்த்துறது மிக்சிடிசம்னு சொல்லுவோம். கேபிட்டலிசம் அண்டு கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம் ரெண்டும் கலந்தது தான் மிக்சடு எக்கானமி. த ஃபீச்சர்ஸ், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் வேரியஸ் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் ஆர் டிஸ்கஸ்டு பிலோ. சோசியலிசம், கேபிட்டலிசம், மிக்சிடிசம். கேபிட்டலிஸ்ட் எக்கானமி ஆடம் ஸ்மித் ஃபாதர். அவர் ஆடம் ஸ்மித் இஸ் த ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம். கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி இஸ் ஆல்சோ டேர்ம்ட் ஆஸ் ஃப்ரீ எக்கானமின்னு சொல்லுவாங்க. அப்போ கேபிட்டல் அவரே முதலாளிகளே எல்லாம் பார்த்துக்குவாங்க. ஃப்ரீ எக்கானமி ஃப்ரீ. லாட்டின் வேர்டில் லைசஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணாது. த ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் மினிமம், கொஞ்சம்தான். அண்ட் மார்க்கெட் டிட்டர்மின்ஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், குறைவாக தான் கவர்மெண்ட் தலையிடும். த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் எ கேபிட்டலிஸ்ட் எக்கானமி ஆர் ப்ரைவேட்லி ஓன்டு. அவங்க விருப்பம் தான், ப்ரைவேட்லி ஓன்டு. Manufacturers produce goods and services with profit motive. கேபிட்டலிசம்னு என்ன தெரியுங்களா? தன்னை லாப நோக்கில் தான் செயல்படுவாங்க. The private individual has the freedom to undertake any occupation and develop any skill. ப்ரைவேட்டாக எடுத்து செய்கிறவங்க அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஒர்க்கையும் எடுத்து செய்யலாம் அப்படிங்கிறாங்க. த யூஎஸ்ஏ, வெஸ்ட் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி பார்த்தா யூஎஸ்ஏ, வெஸ்ட் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான். ஹவர் தே டூ அண்டர்டேக் லார்ஜ் சோசியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் டு சேஃப்கார்ட் த டவுன்ட்ராடன் பீப்புள் ஃப்ரம் த மார்க்கெட் ஃபோர்ஸஸ். அடுத்து ப்ரைவேட் ஓனர்ஷிப். கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி ப்ரைவேட் ஓனர்ஷிப், ப்ராப்பர்ட்டி அண்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னால் பார்த்திங்கன்னா அவங்களே ப்ரைவேட்டாக பண்ணுவாங்க. தனக்கு பிறகு ஜெனரேஷன்ஸுக்கு அது எழுதி கொடுத்துருவாங்க. அவங்க இறந்த பிறகு ஒரு கம்பெனியே இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது அவங்க தன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கு இது பண்ணிடுவாங்க, எழுதி வச்சுருவாங்க. ஃப்ரீடம், சாய்ஸ் அண்ட் என்டர்பிரைஸ். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் மோட்டிவ். கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி மெயின் ப்ராஃபிட் மோட்டிவ், லாப நோக்கில் தான் செயல்படுது. Free competition. There is free competition in both product and factor market. Price mechanism is heart of any capitalistic economy. அதுதான் ரொம்ப முக்கியம். All economic activities are regulated through price mechanism. That is market forces. மார்க்கெட்டை பொறுத்து தான் demand and supply. Role of government as the price mechanism regulates economic activity. The government has limited role in capitalistic economy. The government provides basic services such as defense, public health, education. Inequalities of income. A capitalist society is divided into 2 classes. Haves, that is those who own property. Have-nots, who do not own property. யார் சொத்தெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க haves. Have-nots, சொத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கு have-nots, who do not own property and work for their living.
The outcome of the situation is the rich become richer and poor become poorer. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பணக்காரர்களே இருக்காங்க, ஏழைகளாகவே இருக்கிறார்கள். இன்இக்வாலிட்டிஸ் கேபிட்டலிஸ்ட் எக்கானமியில். அப்போ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. மெரிட்ஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங். Without any government intervention, the economy works automatically. Efficient use of resources. All the resources are put into optimum use. Incentive for hard work. Hard work is encouraged and entrepreneurs get more profit for more efficiency. ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட் மோட்டில் என்டர்பிரினர் தொழில் முனைவோருக்கு மிகவும் லாபம். எக்கனாமிக் ப்ரோக்ரஸ், ப்ரொடக்ஷன் அண்ட் இஃப் ப்ரொடக்டிவிட்டி லெவல்ஸ் ஆர் வெரி ஹை இன் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமிஸ். சோசியலிஸ்ட் எக்கானமின்னா the father of socialism is Karl Marx. Socialism refers to system of total planning, public ownership and state control on economic activities. Socialism is defined as a way to organizing a society in which major industries are owned and controlled by the government. A socialist economy is also known as planned economy or command economy. Socialist economy தான் இந்த ஃபுல் கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட்டே பார்த்துக்கும். அதுதான் சோசியலிஸ்டிக் எக்கானமி. மிக்சடு இதெல்லாம் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வருது. நெக்ஸ்ட்டு மிக்சடு எக்கானமி. டிமெரிட் சோசியலிசம், மிக்சடு எக்கானமி. மிக்சடு எக்கானமியில் கவர்மெண்ட்டு பாதி, ப்ரைவேட் பாதி. ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஓன்ட் பை த போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக். Coexistence of public and private sector. In mixed economies, both private and public sectors coexist. Private industries undertake activities primarily for profit. Public sector firms are owned by government with a view to maximum social welfare. Private வந்து தனது ப்ராஃபிட்டுக்காக தலையிடுது செய்யுது. ஆனால் கவர்மெண்ட் வந்து மக்களுடைய நலத்துக்காக பாடுபடும். பார்த்திங்கன்னா economic planning. The central planning authority prepares the economic plans. National plans are drawn up by government and both private and public sectors abide. Solution for economic problems. The basic problems of what to produce, how to produce, for whom to produce, how to distribute are solved through the price mechanism as well as intervention. Social economic problemனா என்ன உற்பத்தி செய்வது, யாருக்காக உற்பத்தி செய்வது, பாருங்கள். ஹவு டு ப்ரொடியூஸ்னால் எவ்வாறு உற்பத்தி செய்வது, யாருக்காக உற்பத்தி செய்வது, என்ன உற்பத்தி செய்வதுங்கிறது வந்து யோசித்து செய்வாங்க மிக்சடு எக்கானமியில். ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல். த்ரூ ப்ரைவேட் ஹேஸ் ஃப்ரீடம் டு ஓன் ரிசோர்ஸஸ், ப்ரொடியூஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் த சேம். ஓவரால் கண்ட்ரோல் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ரெஸ்ட் வித் த கவர்மெண்ட். ஓகே, ஃபியூ மட்டும் பார்த்துட்டோம். மிக்சடு எக்கானமின்னா என்ன, சோசியல் அண்ட் கேபிட்டலிஸ்ட் எக்கானமின்னு என்னென்னு பார்த்துட்டோம். முக்கியமானதை பார்த்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.